ஹலோ வைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பேக்கு. இந்த 5 நாளில் எல்லாரும் ரெட்ரோ படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவ்ஸ் ஆர் நெகட்டிவ்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த படம் வந்து பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக போய் பாருங்க. படம் சூப்பராக இருக்குங்க. என்னங்க நீங்கள் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்னா இதாங்க கம்பேக்கு. போன வருஷம் அந்த கம்பேக்கு இப்போ கம்பேக் சொல்லிட்டு கோபேக்கில் போட்டானுங்க. இதாங்க சரியான கம்பேக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட தான் போய் பார்த்தோம். 3 ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துருக்கோம். நான் தான் அந்த கூட்டத்தில் சூர்யா ஃபேனு. அந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு உன்னோட பாசிட்டிவ் சொல்கிற நெகட்டிவ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியனும் இதில் இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. நாங்கள் பிகே தட்ஸ் பிகே டைம். இதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் தான். சூர்யா சார் அப்படி நடிச்சிருக்காருங்க. அயன் படத்துக்கு அப்புறம் வாமப்புல சொல்கிற மாதிரி இப்போதான் ஃபார்முக்கே வந்து தர் ஆக்டிங்கில் அவ்வளோ அவ்வளோ சூப்பர் நடிச்சிருக்கு. அவர் பொதுவாக எல்லார் படத்துலையும் டெடிகேஷன் எடுத்து நடிப்பார். ஆனால் அயன் படத்துக்கு அப்புறம் ஒரு கொடுத்த எஃபெக்ட்டுக்கு பலன்னா அது இந்த படத்தில் அவர் ஆக்டிங் தாங்க. சூப்பராக நடிச்சிருக்காருங்க. இந்த படத்தில் அவர் சொல்லவே வேணாம். ஆக்டிங் மட்டும் கிடையாது, இந்த ஃபைட்டிங் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் மட்டும் நல்லா நடிச்சிருக்காருங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த ஆக்டிங் கொடுக்குறாரு. அது சமயம் எனர்ஜெட்டிக்காக ஃபைட்டிங் பண்ணுறாரு. சூப்பராக நடிச்சிருக்காருங்க அந்த சீனில். சூர்யா சார் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு வில்லனும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். அந்த வில்ல வந்து என்னதான் ஒரு டம்மியாக இருந்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காருங்க. இது ஒரு இந்த 2 விஷயம் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் சேரும். இதில் செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா சினிமோட்டோகிராஃபி. சினிமோட்டோகிராஃபி எப்படி இருக்குன்னா, நம்ம ஜான்கோ அன்சைன்ட் படத்தில் குவிண்டன்ட் அண்ட் டைரக்ஷன் வந்து வந்த ஒரு படம். அந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்து சினிமோட்டோகிராஃபி அப்படி இருக்குங்க. இந்த படத்தில் கார்த்தி சுப்புராஜ் சொல்லவே வேணாம். அவருக்கு ஒரு பட்ட பேரே இருக்கு, இந்தியன் குவிண்டன்ட் ஆக்டிங்னு. அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக இல்லை இந்த படத்து சினிமோட்டோகிராஃபி அப்படி இருக்குங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா ஃபைட்டிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, டோனி ஜா படத்தில் வர மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மிரட்டிடுறாங்க. அதே சமயம் சூரஜ் சார் வந்து ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, பக்காவான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கு. இதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. ஆக்ஷன் வெறியர்களுக்கான ஏற்ற படம் இந்த ரெட்ரோ. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன சொல்லவே ஆனால் அவர் பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும். சந்தோஷ் நாராயணன் சார். இந்த மனுஷன் மியூசிக்கில் மிரட்டிருக்காரு. இந்த மியூசிக் அப்படி இருக்குங்க. இதுக்கு இந்த படத்தில் பிஜிஎம் தான் பேக்ரவுண்ட்ஸ் போகிறது ஒரு வேறு. இந்த படத்துக்கு ஓஎஸ்டி எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஎஸ்டி வந்தால் நல்லாயிருக்கும். மியூசிக் வந்து சொல்ல வேணாம். நம்ம ஹென்ஸ் ஜம்பர் வந்து இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் ஸ்பைடர்மேன் 2ல் வந்து மியூசிக் போட்டுருப்பாருங்க. அந்த மாதிரி இது ஃபயர் விட்டுருக்காருங்க. ஒவ்வொரு மியூசிக்கும் ஃபயர் மட்டும் விட்டுதானா இல்லை, ஒரு சில சென்டிமெண்ட் சீன்லேயும் சரி, ஒரு சில லவ் போர்ஷன் சீன்ஸ்லேயும் சரி அந்த மியூசிக் வந்து பக்கா பண்ணியிருப்பாருங்க. இதில் வந்து சாரி சந்தோஷ் நாராயண் வந்து ஒரு இந்த படத்துக்கே ஒரு ஆணி வேறு. கண்டிப்பாக இந்த படத்தை மியூசிக் ஒரு ப்ளஸ் ப்ளஸ். இவ்வளோ தூரம் பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லியாச்சு. அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுங்க. நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்கு. இந்த லேக் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. கார்த்தி சுப்புராஜ் சார் இது ஜகமே தந்து அப்படிதான் இருக்காரு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா எழுதிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து உனக்கு இதுவே போகும்டா, இதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே நீ என்ஜாய் பண்ணிக்க, செகண்ட் ஹாஃப்லாம் உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செகண்ட் ஹாஃபில் மட்டும் கோட்டை விட்டுருவாரு. கிளைமேக்ஸ் மட்டும் சூப்பராக எடுத்துருவாரு. மகான்லேயே அப்படிதான். செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் கோட்டையை விட்டுருவாரு. கிளைமேக்ஸ் மட்டும் நம்ம வந்து சுபமான ஒரு கருத்துள்ள எண்டிங்காக முடிச்சிடுவார். அதான் கார்த்தி சுப்ராஜோட ரெகுலர் ரொட்டீனாகவே வச்சிருக்காரு. எதில் இருந்தோன்னா ஜாங்கமே தந்தோன்னு சொன்னது சாரி, ஜாங்கமே தந்தோம் கிடையாது. பேட்டையிலேருந்து அப்படி தான் நடத்துக்கிறாரு. பேட்டை ஜாங்கமே தந்தோம் மகானே அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ ரெட்ரோ வந்துடுச்சு. கொஞ்சம் லேக் இருக்குது. அந்த லேகை தவிர்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒர்த்து. அது சூர்யா ஃபேனா இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. சூர்யா ஃபேனா எனக்கு பிடிச்சிருக்கு. அது சமயம் ஜென்ரல் ஆடியன்ஸாக என் ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து
அவங்க எது 2 பேர் ஒரு தீவிரமான அணில் அது ஒருத்த மட்டும் ஆமை. கண்டிப்பா அவங்க கிட்ட ஒப்பினை வசிக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்மின் 1 கிட்ட வந்து நீ சொல்ல போற ஆ ஓகேவா? இப்போ என் குரல் மட்டும் உனக்கு வேணுமா? இல்ல ஒப்பீனியனை சொல்லு. இப்ப ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஒப்பீனியன் மட்டும் சொல்லு. எப்படி இருக்கு, என்ன மிஸ்டேக், என்ன குறை? ஓகே, நல்ல படம். இதுக்கு முன்னாடி பார்த்த சூர்யா படம் இது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்கும். அந்த லவ்வுக்கான இம்பார்ட்டன்ஸை பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்த அந்த லவ் எக்ஸ்பிரேஷன் இல்லாமல் அப்படியே கதையை மாறிச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கதையில போய் திரும்பி திடீர்னு பார்த்தா திடீர்னு ஜிகிந்தா டபுள் மாதிரி போய் மக்களை காப்பாற்றுறான். என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே அந்த படம் போனோம். ஓகே, நல்ல படம் தான். அதான் போனதுக்கு ஒர்த்தா இல்லையா? அதான் போனதுக்கு ஒர்த்து தான். குட் பேட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். போனதுக்கு 5 out of 5 கொடுப்போம். போனதுக்கு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை வந்து யூடியூப்ல போட போறேன். ஓகே தானே உனக்கு? போடு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, ஒப்பீனியன் சொன்னது தேங்க்ஸ். அட்மின் 2 கிட்டே ஒப்பினியன் கேட்டாச்சு. அடுத்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவர்கிட்ட கேட்டுருவோம். எதுக்கு கால் பண்ணனா, இப்போ வந்து இப்போ ரெக்கார்ட்ல தான் இருக்கு. இது யூடியூப் சேனலுக்காக தான். ஓகேவா? அதாவது இப்போ ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு உன்னோட ஒப்பீனியனை சொல்லு. ரெட்ரோ படம் பிஜிஎம் வில்லங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி சூர்யா வந்து ஒரு கம்பேக் மாதிரி லைட்டாக தெரிஞ்சுது அந்த ஃபைட் சீனு. நான் ஒரு எக்ஸப்ட் தான் போனேன். ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன், பாக்குற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஓரளவுக்கு நான் நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. காமெடி எல்லாமே இருந்தது. நான் எதிர்பார்த்த காமெடி தான் இருக்காது, ஆக்ஷனா தான் இருக்குன்னு நினைச்சேன். ஃபுல்லு நல்ல ஒரு காமெடி ஃபிலிமா தான் இருந்தது. கடைசியில இடையில நிறைய ஆக்ஷனு எல்லாமே இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது. லைட்டா சண்டை, 2 பேர் சண்டைன்றதுனால கொஞ்சம் லைட்டா போரிங் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா சண்டை, வில்லனுக்கு இவனுக்கும் கொஞ்சம் இது வந்துச்சு இல்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, ஃபைனல் ஒப்பீனியன் என்ன? ஃபைனல் ஒப்பீனியன் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஃபைட்டு படம் எல்லாம் பிடிக்காதுன்றவங்க அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. இந்த ஃபேன் இவன் ஃபேன் அவன் ஃபேன் சொல்றவங்க லைட்டா கொஞ்சம் இதுவா பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பரவாயில்ல, படம் நல்லா தான் இருந்தது. ஓகே, இது வந்து அப்படியே நம்ம வந்து யூடியூப் சேனல்ல இருந்து இதை தான் போட போறோம். ஓகேவா? அதாவது இப்ப நான் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட போறேன்டா. போடுங்க. அதனால ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் நீ சொல்ல போற. ஓகே, ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஒப்பீனியன் சொல்லு. ஐயோ ஏய், அந்த படம் நல்லா தான் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர்டா. ஆனா என்ன, செகண்ட் ஹாஃபும் சூப்பர். பட் இந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சீன் தெரியுமா, அவனை சூர்யா வந்து எல்லாரையும் அவங்க அந்த பிளாக் டீமோட ஃபைட் பண்ணி அவனை மேல தூக்கி போடுவாங்க பாத்தியா? ஆமா, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. ஓகே, மைனஸ் பாயிண்ட் ஏதாவது? மைனஸ் பாயிண்ட் சொல்ற மாதிரி இல்லைங்க. இல்லையா? மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் தரமா செஞ்சிருக்காங்க. போங்க, ஒரு போட்டாலே வேற லெவல் தான் மியூசிக். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஏதாவது நிக்நேம் ஏதாவது வைக்கலாமா யூடியூப் சேனல்ல? உங்க விருப்பம், நீங்க வைக்கிறதா நேம் எல்லாம். ஓகே ஓகே, இது யூடியூப்ல வரும், பாத்துக்க. ஓகேடா. ஓகே, ஒப்பீனியன் சொன்னது தேங்க்ஸ். கட் பண்ணிட்டா? ஓகே, தேங்க்ஸ். கட் பண்ணுங்க. மூணாவது ஃப்ரெண்டுக்கிட்டே ஒப்பீனியன் கேட்டாச்சு. இவங்க சொன்ன வரைக்கும் என்னன்னா படம் நல்லா தான் இருக்கு, எல்லாருக்கும் கவர் பண்ற மாதிரி இருக்கு. குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. குறை சொல்றது வந்து செகண்ட் ஹாஃப்ல லேக், அவ்வளோதான், கொஞ்சம் லேக் மேம். அதுவும் சாப்டரா அதில் வந்து வைக்கிறது சொல்றானுங்க. அது கொஞ்சம், அதுதான் கொஞ்சம் லேக் அடிக்குது. மற்றபடி இந்த படம் டெஃபினெட்லி ஒர்த்து. எப்படின்னா இப்போ லியோ படம் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லியோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா தான் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும். லேகே அடித்தாலும் அந்த படம் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ரெட்ரோ படம் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக என் ரேட்டிங் எவ்வளோனா 5 out of 3.50.
செம்ம படங்க. கண்டிப்பா போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. நான் ஒரு சூர்யா வெறியானா எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்துட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் யாராவது படத்தை பார்த்துட்டீங்கன்னா கீழே அது கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு இப்போவே சொல்லிடுறேன். அடுத்த வீடியோ ரெசிடென்ட் ஈவில் 4ல் வந்து இயான் கே நடிக்காத தான் நம்ம தளபதி விஜய் கேமில் இருந்தால் எப்படி இருப்போம். அதான் அந்த கேமோட கான்செப்ட். இந்த வாட்டி வாய்ஸ் வந்து அட்மின் 2 தான் கொடுக்க போறாரு. அவர் பிஸியாக இருக்கனால தான் இப்போ நான் சேனலோட ஓனராக நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.